ஒரு உண்ணாவிரத போராட்டம் இந்தியாவின் ஒட்டுமொத்த வரைபடத்தையே மாற்றியமைத்தது. 1952 அக்டோபர் 19 அன்று மெட்ராஸின் மயிலாப்பூரில் உள்ள புலுசு சாம்பமூர்த்தியின் வீட்டிற்குள் ஒரு மனிதர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர்தான் பொட்டி ஸ்ரீராமுலு. தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும், அதில் மெட்ராஸ் நகரம் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அப்போதைய மெட்ராஸ் முதல்வர் சி ராஜகோபால் ஆச்சாரி ராஜாஜி இதனை கடுமையாக எதிர்த்தார். மெட்ராஸ் நகரத்தின் மீது தெலுங்கு மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் கூறியது கோடிக்கணக்கான தெலுங்கு மக்களின் சுயமரியாதையை ஆழமாக பாதித்தது. மெட்ராஸின் வளர்ச்சியில் தங்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக அவர்கள் நம்பினர். இதனால் இந்த உண்ணாவிரதம் மெட்ராஸின் அடையாளம் மற்றும் சுயமரியாதைக்கான போராட்டமாக மாறியது. நாட்கள் நகர்ந்தன. உண்ணாவிரதம் 50 நாட்களை எட்டியது. ஸ்ரீராமுலுவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஆனால் டெல்லியில் இருந்த காங்கிரஸ் அரசு இதனை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை. டிசம்பர் 9, 1952 அன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு ராஜாஜிக்கு சூழ்நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதினார். அப்போது உண்ணாவிரதம் 58 நாட்களை கடந்திருந்தது. இறுதியில் டிசம்பர் 15, 1952 அன்று அந்த உண்ணாவிரத போராட்டம் உயிர் தியாகமாக மாறியது. பொட்டி ஸ்ரீராமுலு காலமானார். அவரது மறைவு நாடெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுவரை அமைதியாக நடந்த இயக்கம் திடீரென வன்முறையாக மாறியது. மக்கள் தெருக்களில் இறங்கி போராடினர். இதன் விளைவாக அடுத்த 3 நாட்களில் டிசம்பர் 19, 1952 அன்று ஆந்திர மாநிலத்தை உருவாக்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி காங்கிரஸ் அரசை மிக கடுமையாக விமர்சித்தார். 1929 ஜட்டின்தாஸ் 63 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு இறந்த போது பிரிட்டிஷாரை நேரு கொடுமையானவர்கள் என்று அழைத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அவர் கூறுகையில், ரோம் நகரம் எரிந்த போது நீரோ மன்னன் புல்லாங்குழல் வாசித்தானாம், அதுபோல ஸ்ரீராமுலு மரணத்தின் விளிம்பில் இருந்த போது நேரு அரசு மௌனமாக இருந்தது என்றார். இறுதியாக அக்டோபர் 1, 1953 அன்று மொழியின் அடிப்படையில் உருவான இந்தியாவின் முதல் மாநிலமாக ஆந்திர மாநிலம் பிறந்தது. அதன் தலைநகரமாக கர்னூல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 22, 1953 அன்று மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஃபசல் அலி இதன் தலைவராகவும் KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு உறுப்பினர்களாகவும் இருந்தனர். இந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி ஆகஸ்ட் 31, 1956 அன்று மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு நவம்பர் 1, 1956 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மொழி அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டன. இதன் மூலம் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. அமர்ஜீவி பொட்டி ஸ்ரீராமுலுவின் தியாகம் இன்றும் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பின் அடித்தளமாக திகழ்கிறது.